إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صبحكم ومساكم وقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد. அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உள தூய்மையோடு பின்பற்றி மரணித்து விட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உள தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கவிருக்கின்ற அத்தனை முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் அவனது அருளால் உயர் சுவனங்களிலே நுழைவித்தருள்வானாக. படைத்த அல்லாஹ் அவனது இவ்வளவு பிரமாண்டமான படைப்பிலே காலம் என்ற ஒன்றை வைத்திருக்கின்றான். காலம் பற்றிய உண்மையை சொல்லுகின்ற அல்லாஹ் 9வது அத்தியாயத்தில் 36வது வசனம். பாத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم. அல்லாஹ் இந்த வானம் பூமி என்ற இந்த பிரபஞ்சம் இவற்றை படைத்த காலத்திலிருந்து 12 மாதங்கள் என்பதை நிர்ணயித்திருக்கின்றான். 12 மாதங்களிலே 4 மாதங்கள் அல் ஹுரம் எனப்படக்கூடிய கண்ணியமான மாதம் என அல்லாஹ் நிர்ணயித்திருக்கின்றான். அல்லாஹுடைய இந்த ஏற்பாடுகள் இதுதான் மிகச் சரியானது. அல்லாஹ்வின் திருப்தியை அடைவதற்கு அல்லாஹ்வின் இந்த வழிகாட்டல் தான் ஒரே வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் வழிகாட்டலிலே செயல்படுவதுதான் ஆதாரபூர்வமானது, நடைமுறைக்கு மிகச்சிறந்த நலவுகளை தரக்கூடிய ஒழுங்கான அமைப்பாகும். புதியதொரு வருடம் பிறந்திருக்கின்றது. புது வருடம் கொண்டாடுவதில் தான் இஸ்லாம் இருக்கின்றது என நினைக்கும் அளவிற்கு சமூகத்தில் அறிவு மங்கி இருக்கின்றது. எமக்கு முன்னர் நெருவழியில் இருந்து வழிகட்ட 2 சமூகங்களில் ஒன்று நபி ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம். அவர்களுக்கு மாறு செய்கின்றோம் என நினைத்து சூரிய ஓட்டத்தின் அடிப்படையில் மாதங்களை கணக்கிடுகின்ற அவர்கள், நாம் சந்திர ஓட்டத்தில் முதல் மாதமாகிய முஹர்ரத்தை நாம் புது வருடமாக கொண்டாடுவோம் என்ற ஒரு சிந்தனை காணப்படுகின்றது. நபி அவர்கள் முஹர்ரம் என்பதை புது வருடமாக கொண்டாடினார்களா அல்லது இந்த கண்ணியமான மாதங்களை எப்படி கண்ணியப்படுத்தினார்கள்?
ஒரு முஸ்லிமிடம் கொள்கை தெளிவு இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக குர்ஆனிலே அல்லாஹ் தனது நபி மூலம் பிரகடனப்படுத்துகின்றான். நானும் என்னை பின்பற்றுவோரும் தெளிவோடு இருக்கின்றோம் என்று கூறுமாறு கூறுகின்றான். இன்றைய எமது சமூகத்தின் பரிதாப நிலைமை, மார்க்க அறிவிலே உச்சம் தொட்டவர்கள் கலாநிதி என கூறப்படுவார்கள் அல்லது முஃப்தி என கூறப்படுகின்றார்கள். கேவலம் இந்த தீனின் அடிப்படை கூட தெரியாமல் முன்னைய சமூகங்கள் வழிகட்டது போன்று வழிகேட்டிலே மக்கள் வழிநடத்தப்படுகின்றார்கள். இது பற்றி விரிவாக பேசுகின்ற இடமாக இதனை நாம் இப்போது ஆக்கிக்கொள்ளவில்லை. இந்த தீனை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்ற விடயத்தை தான் உங்களுக்கு நான் மிக இலகுவாக கூற விரும்புகின்றேன். இந்த ஒரே ஒரு வசனம் 12 மாதங்கள், அவற்றிலே 4 கண்ணியமானவை. இப்போது கேள்வி என்னவென்றால், இந்த மாதங்களை எப்படி நாம் கண்ணியப்படுத்துவது? அதில் ஒரு மாதமாகிய முஹர்ரம் வந்துவிட்டால் புது வருடம் கொண்டாடுவதா? இதிலே தெளிவை பெறுவது மிக இலகுவானது. இந்த தீனின் எந்த ஒரு அம்சமாக இருந்தாலும் அல்லாஹ் இந்த அல் குர்ஆனை வெறும் புத்தகமாக தரவில்லை. மனித இனத்திற்கான வழிகாட்டலாகிய இந்த குர்ஆனை மனிதர்களில் ஒருவர் இதனை செயல்படுத்தி காட்டுங்கள், ஏனைய மக்களுக்கு மிக தெளிவான விளக்கம் கிடைக்க வேண்டும் என்ற அமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். எவ்வளவு இலகுவானது, எவ்வளவு தெளிவானது. ஆனால் கலாநிதிகளும் முஃப்திகளும் வேறு திசையிலே செல்லுகின்றார்கள், மக்களை நரகின்பால் அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் அச்சமுள்ளவர்கள், அல்லாஹ்வின் சுவனத்தை தேடுபவர்கள், அல்லாஹ்வின் வழிகாட்டல் எவ்வளவு இலகுவாக பொருத்தமாக இருக்கின்றது என்று பாருங்கள். வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து 12 மாதம் மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது. இவற்றிலே 4 கண்ணியமானவை. இது பற்றி விளக்கம் கூறும் பொறுப்பு சுமத்தப்பட்ட நபி அவர்கள் கூறுகின்றார்கள், 3 மாதங்கள் தொடராக வரும். ஒன்று துல்காதா, இரண்டாவது துல்ஹஜ், மூன்றாவது முஹர்ரம். அல்லாஹுக்கு அடிபணிவதின் முக்கிய ஒரு இபாதத். அதே நேரம் ஒட்டுமொத்த உலகளாவிய முஸ்லிம்களின் இஜ்திமா. இஜ்திமா என்றால் ஒன்று கூடல் என்பதை அறிந்திருப்பீர்கள். முஸ்லிம்கள் வருடத்தில் ஒரு முறை வசதி உள்ளவர்கள் ஓரிடத்திலே ஒன்று கூட வேண்டும். இஸ்லாத்திற்கான பெரும் பெரும் தியாகங்களை அது அடிப்படையாக கொண்டது என்பது இன்னும் ஒரு விடயம். வருடத்தில் ஒரு முறை ஒன்று கூடுகின்ற இந்த பயணம் உலகின் நாலா திசைகளிலும் இருந்து அங்கே வர வேண்டும். நவீன வசதிகள் கொண்ட இன்றைய காலத்தில் கூட ஏறக்குறைய 1 மாத காலம் அதற்கு தேவைப்படுகின்றது. எப்போதுமே இந்த உலகிலே சண்டை சச்சரவுகள் என்பது, அதிகார போட்டி என்பது, ஒருவர் மற்றவரை தாக்குவது இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? இப்போது முஸ்லிம்களின் இந்த வருடாந்த இஜ்திமா ஹஜ்ஜுக்கு முன்னைய மாதமும் பின்னைய மாதம் உட்பட 3 மாதங்கள் கண்ணியமானவை. இஸ்லாமிய வழிமுறையில் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும்? ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கின்ற போது கண்ணியமாக்கப்பட்ட 4 மாதங்களில் யுத்தம் செய்யக்கூடாது என்பது முக்கிய ஒரு கண்ணியப்படுத்துகின்ற வழிமுறையாகும். முஹர்ரம் 1ஆம் திகதி புது உடுப்பு அணிந்து புது வருடம் கொண்டாடுவது, இது இஸ்லாமிய முறையிலே நபி அவர்கள் காட்டி தந்த நேர்வழி கிடையாது.
நபி அவர்கள் மிகச் சிறந்த இஸ்லாத்தை பின்பற்றி சிறந்த முஸ்லிமாக வாழுவது எப்படி என்று காட்டிவிட்டார்கள். இப்போது பாருங்கள், இந்த யூத கிறிஸ்தவர்களுடைய நேர்வழியிலிருந்து வழிகட்ட முறைமை, அல்லாஹ்வுடைய இந்த கண்ணியமாக்கப்பட வேண்டிய இந்த மாதங்கள், இதனை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், இதுதான் மிகச் சரியானது, மிக நேரானது, பொருத்தமானது என்பதை கூறுகின்றான். ஹஜ் மாதத்திலே எந்த அச்சமும் இல்லாமல் பயணம் செய்வதென்றால் ஒவ்வொரு மூலையில் இருந்தும் வரவேண்டிய அந்த பயணத்திற்கு முன்னைய மாதம் பின்னைய மாதம் எதிரிகள் தாக்குவார்கள் என்ற அச்சம் இருக்கக்கூடாது. எனவே 3 மாதங்களிலே யுத்தத்தை அல்லாஹ் தடை செய்கின்றான். அதிலே முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்று கூட வேண்டிய மாதம் அதன் நடுவிலே இருக்க செய்திருக்கின்றான். இதனை தாண்டியும், அதாவது ஒரு முஸ்லிம் எப்போதும் அமைதியை விரும்புபவனாக, நேர்மையை விரும்புபவனாக, படைத்தவனை திருப்திப்படுத்துகின்றதில் முதன்மை நோக்கம் கொண்டவனாக அவன் இருக்க வேண்டும். எனவே இவ்வாறு முஸ்லிம்களின் வசதி உள்ளவர்கள் ஒன்று கூட கடமைப்பட்ட அந்த ஹஜ் என்ற மாதத்தை இலகுவாக ஹஜ்ஜை நோக்கி பயணிப்பதற்கும், ஹஜ் சென்றவர்கள் திரும்பி வந்து சேர்வதற்கும் அந்த 3 மாதங்களையும் யுத்தம் தவிர்க்கப்பட வேண்டிய மாதமாக மிக பொருத்தமாக அமைத்திருக்கின்றான். இதனை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபலா தظலிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், இந்த மாதங்களில் நீங்கள் உங்களது ஆன்மாக்களுக்கு அநீதம் இழைத்துக் கொள்ளாதீர்கள். ஆன்மாக்களுக்கு, அதாவது எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைப்பது என்றால் என்ன என்பதை நாம் மிகச் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அல்லாஹ்வின் திருப்தியை அடைவதற்கு அவசியமான அடிப்படைகளில் ஒன்று. இது பற்றி நபி அவர்கள் விளக்கம் கூறும்போது, அல்லாஹ் தந்த நேர்வழியை நாம் மீறுகின்ற போது அல்லாஹ்வின் வரம்புகள் ஒன்றோ குர்ஆனில் இருக்கும் அல்லது சஹீஹான ஹதீஸில் இருக்கும். இந்த வரம்புகளை மீறுவதென்பது எந்த அல்லாஹ்வின் அன்பை நாம் எதிர்பார்க்கின்றோமோ அவனது கோபத்தை பெற்றுத்தரும். எனவே விசேடமாக இந்த 4 மாதங்களை கண்ணியப்படுத்துவது என்னவென்றால், ஏனைய நாட்களிலும் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்யக்கூடாது. கண்ணியமாக்கப்பட்ட இந்த மாதங்களிலே விசேடமாக மிகச்சிறந்த நல்லமல் இஸ்லாமிய ஆட்சியின் எதிரிகளோடு யுத்தம் புரிவது. அதனை கூட கண்ணியமான மாதத்திலே அல்லாஹ் தடுத்திருக்கின்றான். தடுத்தவற்றை ஒரு மனிதன் செய்கின்ற போது இவன் தனக்குத்தானே அநீதம் இழைக்கின்றான். எனவே அநீதம் இழைப்பதென்பது பாவம் செய்வதாகும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 4 மாதங்கள் கண்ணியமானது என கூறிய அல்லாஹ், இஸ்லாத்தின் எதிரிகளோடு கூட நீங்கள் மிகச்சிறந்த நல்லமலாகிய அந்த யுத்தம், கண்ணியமாக்கப்பட்ட மாதத்தில் நீங்கள் யுத்தம் செய்தால் கூட அது பாவமானதாகும், நன்மை கிடையாது. அல்லாஹ்வின் சட்டங்களை பாருங்கள். அதே நேரத்தில் இவ்வாறு யுத்தம் செய்வதுட்பட நீங்கள் பாவங்களிலே ஈடுபடாதீர்கள். அதன் பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான், வகாத்திலுல் முஷ்ரிகீன காஃபத்தன் கமா யுகாத்திலூனக்கும் காஃபா. இஸ்லாத்தின் எதிரிகள் யுத்தம் செய்வது ஹராமான இந்த மாதத்தில் அவர்கள் வரம்பு மீறி அவர்கள் யுத்தம் தொடுத்தால் அதன் பிறகு உங்களால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. எனவே யுத்தம் செய்கின்ற அவர்களோடு நீங்கள் யுத்தம் செய்யுங்கள் என கூறிவிட்டு அல்லாஹ் இறுதியிலே கூறுகின்ற வார்த்தை, அல்லாஹ்வின் திருப்தியை எதிர்பார்க்கின்ற, இன்னும் தெளிவாக சொல்லுவதென்றால்
இன்றைய எமது உம்மத்தில் உள்ள முஃப்திகள், கலாநிதிகள், உலமாக்கள், படித்தவர்கள் என கூறுகின்ற ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வின் திருப்திக்காகத்தான் இந்த மதுஹபுகள், தரீகாக்கள், இயக்கங்களிலே நாம் செயல்படுகின்றோம் என கூறுகின்ற ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய மணியான சில வார்த்தைகளை அல்லாஹ் கூறுகின்றான். இரண்டாவது ஹுத்பாவிலே அது பற்றி நினைவுபடுத்துகின்றேன். ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. صبحكم ومساكم. وقد قال النبي صلى الله عليه وسلم بعثت أنا والساعة كهاتين. أما بعد. இந்த 9வது அத்தியாயத்தின் 36வது வசனத்தின் இறுதி பகுதி. படைத்த அல்லாஹ் அவனை நம்புவோரை நோக்கி கூறுகின்றான், வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் அவனை பயந்து நடக்கக்கூடியவர்களோடு இருக்கின்றான். அனைத்திற்கு முதலில் ஒரு முஸ்லிமாக மரணித்து சுவனத்தை எதிர்பார்க்கின்றவர்கள், அல்லாஹ்வுடைய அச்சம் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வின் வரம்புகளை பேணி அவர்கள் நடக்க வேண்டும். இப்படியான முத்தகீன்களுடன் தான் அல்லாஹ் இருப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். இப்போது கேள்வி என்னவென்றால், இந்த ஏற்கனவே நேர்வழியிலிருந்து வழிகட்ட 2 சமூகம் பற்றி அல் குர்ஆனில் அல்லாஹ் நிறையவே உபதேசம் செய்கின்றான். இங்கு நாம் சொன்ன வசனத்திற்கு அடுத்த வசனத்தில் கூட மார்க்கத்தை பின்பற்றுவதாக இந்த கண்ணியமாக்கப்பட்ட 4 மாதங்கள் இருக்கின்றதே, இந்த 4ம் எது என்பதை அல்லாஹ்வும் ரசூலும் கூற வேண்டும். நாம் முடிவு செய்ய முடியாது. ஆனால் நேர்வழியிலிருந்து வழிகட்டவர்கள் அவர்களுடைய வசதிக்கு ஏற்ப 4 மாதம் கண்ணியமானது என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். 3 மாதம் தொடராக வருவதால் கொள்ளை அடித்து சாப்பிட முடியாது, யுத்தம் செய்ய முடியாது. எனவே இந்த கெட்டவர்களால் தீனை பின்பற்றுவதாகவும் காண்பிக்க வேண்டும். ஆனால் தீனை பின்பற்றுகின்ற உள்ளட்சமும் கிடையாது. என்ன செய்தார்கள்? இதிலே 4வது மாதமாகிய ரஜப் என்ற மாதம், இந்த ரஜப் மாதத்தை உண்மையான ரஜபையும் சில வருடங்களில் யுத்தம் செய்யாது கண்ணியப்படுத்தினார்கள். இன்னும் சில நேரத்தில் யுத்தம் செய்து கொள்ளையடிக்கின்ற தேவை வந்தால் மாதத்தின் பெயரை மாற்றிவிட்டு இந்த மாதத்திற்கு வேறு ஒரு பெயர் கொடுத்து அதிலே யுத்தம் செய்து கொள்ளையடித்தார்கள். இதிலே நாம் புரிய வேண்டிய விடயம், நேர்வழியிலிருந்து வழிகட்டவர்களுக்கு தெளிவான புத்தியும் இருக்காது, மடமையில் இருப்பார்கள். இந்த மதுஹபுகள், இயக்கங்கள், தரீகாக்கள் இப்படித்தான் சென்று கொண்டிருக்கின்றன. உண்மையான அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றுவதும் இல்லை, பின்பற்றுவது போன்று வியாக்கியானம் கொடுக்கப்பட்டு மக்கள் வழிகெடுக்கப்படுகின்றார். இதனைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், ரஜப் என்ற மாதத்தை அவர்கள் முன்பின்னாக்கி வேறு ஒரு மாதத்தை கண்ணியமானது என யுத்தம் செய்யாது பாதுகாத்தார்கள். அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அல்லாஹ்வை மறுக்கின்ற குஃப்ரிலே இன்னும் ஒரு படி மேலே செல்லுகின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய இந்த மாதங்கள் விடயத்தில் 4 கண்ணியமானவை
என்பதை நாம் முடிவு செய்ய முடியாது. எப்படி கண்ணியப்படுத்துவது என்பதையும் நாம் முடிவு செய்ய முடியாது. இங்கே நாம் சொன்ன வசனத்திற்கு ஒரு சில தஃசீர்களிலே ஒரு சில இமாம்கள் இந்த மாத விடயத்தில் நபி அவர்களுடைய வழிகாட்டலிலே நேர்வழி நடந்த முஸ்லிம்களின் முதலாவது ஹஜ் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் நடந்தது. அவர்கள் துல்ஹஜ் மாதத்திலே ஹஜ் செய்யவில்லை. துல்காதா என்ற அதற்கு முன்னைய மாதத்தில் ஹஜ் செய்தார்கள் என்று கூட தஃசீர்களிலே எழுதப்பட்டுள்ளது. எவ்வளவு அபத்தமானது! நபி அவர்கள்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அமீராக நியமித்து ஹஜ்ஜுக்கு அனுப்பினார்கள். அப்படி என்றால் எது துல்ஹஜ் மாதம் என்பதே நபி அவர்களுக்கு தெரியாதா? எதற்காக கூறுகின்றேன் என்றால், அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். எப்படி பின்பற்ற வேண்டும் என்று ஒரு மனிதரை நபியாக தந்து இவரை பின்பற்றுங்கள் என நபி மூலம் நடத்தி காட்டினான். எனவே 4 கண்ணியமான மாதம், 3 தொடராக வரக்கூடியவை, ரஜப் என்ற 4வது மாதம், இந்த 4மே கண்ணியமானவையாகும். நபி அவர்கள் எப்படி கண்ணியப்படுத்தினார்கள் என்று பார்க்க வேண்டும். முஹர்ரம் வருகின்ற போது புது வருடம் நபி அவர்கள் கொண்டாடவில்லை. அந்த முஹர்ரத்திலே அதிகம் நோன்பு பிடிப்பதை நபி அவர்கள் விரும்பினார்கள். நபி தோழர் ஒருவர் கூறுகின்றார்கள், ரமலான் மாதம் அல்லாத ஏனைய மாதங்களில் அதிக நோன்பு நோற்றார்கள் என்றால் அது முஹர்ரம் என்று நபி அவர்கள் கூறினார்கள். இதிலே ஆஷூரா என்ற 10வது தினம், எமக்கு முன்னர் நேர்வழியில் இருந்து வழிகட்ட சமூகம் 10வது தினத்திலே நோன்பும் நோற்றார்கள், பெருநாளாகவும் கொண்டாடினார்கள். 2 விடயங்களுக்கும் நபி அவர்கள் மாறு செய்து காட்டினார்கள். 10வது நாளோடு இன்னும் ஒரு நாளை சேர்த்து நோன்பு நோட்பதன் மூலம், அதே நேரம் பெருநாள் என்பது உண்டு உடுத்து கழிக்கின்ற நாட்கள், அதற்கு நேர்மாறாக நோன்பு பிடிப்பதையும் நபி அவர்கள் சுன்னவாக்கினார்கள். எனவே நபியின் இந்த வழியிலே நாம் பயணிக்க வேண்டும். எமக்கு முன்னர் நேர்வழியிலிருந்து வழிகட்டவர்கள் அவர்கள் தங்களுடைய தீனை மாற்றி அமைத்தார்கள். நிராகரித்தவர்கள் அதன் மூலம் வழிகெடுக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இதே நிலையிலே நாம் சிக்கிவிடக் கூடாது. குர்ஆனை நபியின் நடைமுறையிலே விளங்க வேண்டும். நபியின் வழிமுறையிலே அல்லாஹ் கூறுகின்ற அந்த வசனத்தின் இறுதி பகுதி, அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது உள்ளத்தில் நிறைந்திருக்க வேண்டும். குர்ஆன் சுன்னாவிற்கு முரணான விடயங்களை உடனடியாக திருத்துகின்ற பக்குவம் அங்கே இருக்க வேண்டும். அதனை விட்டுவிட்டு யூத கிறிஸ்தவர்களை போன்று உலக இலாபங்களுக்காக மக்களை ஏனைய விடயங்கள் மூலம் நாம் வழிகெடுக்க கூடாது. வழிகெடுகின்ற மக்களும் சிந்திக்க வேண்டும். எனவே சுவனம் கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் குர்ஆனை நபியின் சுன்னாவிலே நாம் ஒன்று சேர்ந்து அதனை பின்பற்றி உல தூய்மையுடன் இருந்து மரணிக்க வேண்டும். இந்த பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அகூலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லிசாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.